இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 25, 2026 செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய சிறப்பு. பிரதோஷம். வாரியார் சுவாமிகள் தோற்றம். சிவ வழிபாட்டுக்கு சிறப்பானதும் சுபகாரியம் மற்றும் பரிகாரம் செய்ய ஏற்ற பிரதோஷம் தினம் இன்று. மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் விறகு விற்றருளிய காட்சி. நாள் வகை மேல் நோக்கு நாள். மேல் நோக்கு நாள் என்பதால் கட்டடம் கட்டுதல், மரம் நடுதல் போன்ற மேல் நோக்கி வளரும் செயல்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் உகந்தது. திதி வளர்ப்பிறை துவாதசி 7 மணி 22 நிமிடம் வரை, பின்பு திரையோதசி. துவாதசி திதி மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது. அதன்பின் தொடங்கும் திரையோதசி திதி சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு சிறப்பானது. இது பாவங்களை நீக்கி சுபிட்சத்தை அருளும். நட்சத்திரம் உத்திராடம். நாள் முழுவதும் நாளை அதி 12 மணி 28 நிமிடம் வரை. உத்திராடம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். இது தெய்வ வழிபாடு, சுபகாரியங்கள் மற்றும் புதிய நன்முயற்சிகளை தொடங்க மிகவும் சிறப்பானது. யோகம் சித்த யோகம். சித்த யோகம் உள்ள நாட்களில் தொடங்கும் எந்தவொரு நற்காரியமும் சித்தியாகும், அதாவது சிறப்பான வெற்றியை தரும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. கரணம் நேரம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து கவனமாக இருப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1 மணி 45 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரை மற்றும் 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. புதிய சுபகாரியங்கள் மற்றும் முக்கியமான புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது பாரம்பரியமாக கருதப்படுகிறது. யமகண்டம் 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. முக்கியமான செயல்களை தொடங்குவதற்கும் பயணம் செய்வதற்கும் இந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது. குளிகை பகல் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் திரும்ப திரும்ப நடைபெறும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. எனவே நகை வாங்குவது, சேமிப்பு தொடங்குவது போன்ற நற்காரியங்களை செய்யலாம். ஆனால் கடன் வாங்குவது போன்ற எதிர்மறையான செயல்களை தவிர்க்க வேண்டும். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய குறிப்பு. சுபகாரியம் மற்றும் பரிகாரம் செய்ய ஏற்ற பிரதோஷம் தினம் இன்று. நன்றி. காணொளியை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.